ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இந்த பக்கம் வந்து. சரி, வரும்போதே வந்துட்டு ஒரு கிராண்ட் ஓப்பனிங்காக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இன்றைக்கி வந்துட்டு நம்ம மட்டன் பிரியாணி செய்வது எப்படி அப்படின்ட்டு ப்ராப்பர் மெஷர்மெண்ட்டோட நம்ம செய்ய போகிறோம். இது வந்துட்டு டிகே ஃபுட் ஜங்ஷன் அவங்க வீடியோவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு சரி ஒரு மெஷர்மெண்ட்லாம் பக்காவாக கொடுத்துருந்தார், உப்புலேருந்து எல்லாமே. அதனால் டிட்டோ அதே மாதிரி எல்லாம் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்படி வரப்போகுது என்னன்றதை போக போக அப்படியே பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு 1 கிலோ அரிசி 1 கிலோ மட்டன் வச்சு பண்ண போகிறோம். 1 கிலோ பாஸ்மதி ரைஸ், நார்மலாக வந்துட்டு இந்த மண்டியில் அரிசி மண்டியில் வாங்கின அரிசி தான் அது 1 கிலோ க்ளீன் பண்ண மட்டன். அப்புறம் 300 கிராம்ஸ் ஆமாம் 300 கிராம்ஸ் ஆனியன். இப்படி திடீர்னு மெஷர்மெண்ட்டோட பேசுகிறேன்னா எப்படி பேசுறது, வாய் வரல. அப்புறம் 300 கிராம்ஸ் டொமேட்டோ, 10 கிராம்ஸ் வந்துட்டு மின்ட், அப்புறம் கொரியாண்டர் கட் பண்ணி வச்சுருக்கேன் லைட்டாக. அதுக்கப்புறம் வந்துட்டு சில்லி பவுடர், அது வந்துட்டு 10 கிராம்ஸ், வெறும் சில்லி பவுடர் 10 கிராம்ஸ். அதுக்கப்புறம் ஏலக்காய் இது இருக்குது, ஏலக்காய் ஒரு 12, கிராம்பு க்ளோவ் ஒரு 12, பட்டை வந்துட்டு இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ஓகேவா, ஒரு 4 பீஸ் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக வந்துட்டு இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு அப்படியே அரைச்சி போட்டுருவோம். இது வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக உரிச்சு அந்த நேரத்தில் வந்துட்டு அரைக்கிறது. ஸோ இது வந்துட்டு பூண்டு பேஸ்ட்டு 150 கிராமும், இஞ்சி பேஸ்ட்டு 100 கிராமும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு தயிர், கர்ட் வந்துட்டு 100 கிராம்ஸ், கொஞ்சம் புளிச்ச தயிர் தான். லெமன் வந்துட்டு ஒரு 30 to 40 கிராம்ஸ். கல் உப்பு, இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் கல் உப்பில் சமைக்க போகிறேன். அது வந்துட்டு 50 கிராம்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்துட்டு 50 கிராம்ஸ். எண்ணெய் வந்துட்டு வைக்க மறந்துட்டேன். இதனால் நான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிற எண்ணெய் வந்து SVS கடலை எண்ணெய். இதில் வந்துட்டு ஒரு 300 கிராம்ஸ். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு ஏதாவது மிஸ் பண்ணிக்கணும், இதில் ஒன்றும் மிஸ் பண்ணல. ஓகே, இதுக்கு தண்ணி அளவு வந்துட்டு இது நம்ம குக்கரில் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ தண்ணி அளவு வந்துட்டு எப்படின்னா ஒரு கப்புக்கு 1.5 கப் தண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்டேஜ் வரும்போது அந்த மெஷர்மெண்ட் அதெல்லாம் போகலாம். இப்போ இது வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு தான் எண்ணெய் ஊற்ற போகிறோம். ஓகேவா, 1 கிலோன்றதுனால வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதுக்கப்புறம் நான் நெய்யோ எண்ணெயோ எதுவுமே இது பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதில் தான் வந்துட்டு ஃபுல்லாக வறுப்பட போகுது. ஓகே, எண்ணெய் வந்துட்டு நல்லா காயட்டும். ஓகே, இப்போ வந்து ஒரு இதுவாக போடலாம். இந்த ஆர்டர் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் ஃபஸ்ட்டு 12 ஏலக்காய், 12 கிராம்பு, 4 பட்டை. இது வந்துட்டு கொஞ்சம் அப்படியே புரியட்டும், புரிஞ்சு வருது. இப்போ வந்து பூண்டு அடி பிடிக்காமல் கிளறிட்டே இருக்கணும். 150 கிராம் பூண்டு. இந்த மாதிரி பிரிஞ்சு வருது இல்லையா, அப்போ வந்துட்டு இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். 100 கிராம். இது நல்லா பிரிகிற வரைக்கும் இது பண்ணணும். வெங்காயம் தக்காளி ஒன்றாவே ஆட் பண்ணலாம். வெங்காயம் வந்துட்டு 300 கிராம், தக்காளி வந்துட்டு 300 கிராம், கொஞ்சம் மெலிசா. இது வந்து இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரும்போது அடுத்து வந்துட்டு கொத்தமல்லியும் புதினாவும் அதெல்லாம் வந்துட்டு மேலே அப்படியே பிரிஞ்சு வருது இல்லையா, அந்த நேரத்தில் நம்ம கொத்தமல்லி புதினா 2 நிமிஷம் ஆகட்டும். அடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணலாம். நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இதெல்லாமும் சாஃப்ட் ஆகிடுச்சுல, அவர் வந்துட்டு ரொம்ப அப்படியே நம்ம அந்த கருகிற மாதிரிலாம் ஒரு அந்த மாதிரிலாம் வச்சு ரொம்ப சிம்பிளாக பண்ணார். இப்போ இது கூட வந்துட்டு 10 கிராம்ஸ் வந்துட்டு சில்லி பவுடர் இது பண்ணுறோம், வெறும் மிளகாத்தூள். இது வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு முயற்சியாக இவர் கொடுத்த கணக்கில் தான் பண்ணணுன்ட்டு பண்ணிட்டுருக்கேன். அதனால் பார்த்தா இதுவும் வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கர்ட் ஆட் பண்ண போகிறோம். கர்ட் வந்துட்டு 100 கிராம்ஸ், கொஞ்சம் லைட்டாக புளிப்பான தயிர் தான் எடுத்துருக்கேன். கல் உப்பு இது வந்து எவ்வளோ 50 கிராம். தலைவா உன்னை நம்பிப்பா அப்படியே போட்டிருக்கேன், நல்லா வரணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் லெமன். ஒரு லெமன் அப்படியே எண்ணெய் எப்படி மிதக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து டைம் டு ஆட் ஹீரோ ஆஃப் த டிஷ். யார் அவர்? மட்டன் 1 kg ஆட் பண்ணுவோம். பார்க்கலாம், செம்மையாக இருக்கும். கலர் ரொம்ப பிடிச்சிருக்கேன். 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். மறுபடியும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் தண்ணியை ஊற்றுவோம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, எண்ணெயும் அப்படியே மேலே அப்படியே வருது. ஸோ இப்போ நான் வந்துட்டு 1 கிலோ அரிசி எடுத்திருந்தாலும் கப்பில் தான் எனக்கு தண்ணி அளவு ஊற்ற தெரியும். அதனால் இது வந்துட்டு என்னுடைய ஆளாக்கு. இதில் வந்துட்டு 6 கப்பு, ஆனால் அந்த 6 இங்கே முடிஞ்சுது. ஸோ நான் வந்துட்டு இப்போ இதில் 9 கப் தண்ணி எடுத்துருக்கேன். 9 கப்பு தண்ணியை ஊற்றுறோம். ஓகே,
இந்த நேரத்தில் வந்துட்டு உப்பு காரம் பார்த்துக்கோங்க. ஏதாவது கம்மியாக இருக்குது போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம். வந்துட்டு மட்டனும் வந்துட்டு வாங்குற இடத்துல எல்லோ மட்டனாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் 3 விசில் தான் வைப்பேன். அப்புறம் ரைஸுக்கு ஒரு விசில் வைப்போம் இல்லையா, அதில் இந்த ஃபுல்லாக வெந்துடும். ஸோ 3 விசிலுக்கு அப்புறம் மீட் பண்ணலாம். ப்ரெஷர் போயிடுச்சு. கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் தான் இருக்கணும். இதுவாக இருந்தாலும் ரைஸ் போட்டு சாப்பிடணும். செம்ம ஸ்மெல்லு, சூப்பர். நல்லா கறியும் வந்துட்டு வெந்திருக்கு. நாங்கள் சின்ன சின்னதாக தான் போடுவோம். நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க. அவர் சொன்ன மாதிரி தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அரிசியில், ஊற வச்ச தண்ணியில். ஸோ நான் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஊற வச்சேன். அந்த அரிசியை போடலாம். ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்து மறுபடியும் அந்த ப்ரெஷரை தூக்கி பார்க்கக்கூடாது. ஓகேவா? இன்கேஸ் சவுண்ட் வரல அப்படின்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் கணக்கு வச்சுட்டு எடுத்து பாருங்க. ஓகே, ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் சந்திப்போம். இந்த மாதிரி ப்ரெஷரே இல்லாதப்ப எடுத்துருங்க. வெயிட்டை எடுத்துட்டு ஆக்சுவலாக கிளறக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக எடுத்து பார்க்கலாம். தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஓகே, பாத்திரத்தில் அப்படியே சாக்கணுன்னாங்க. எந்த அளவுக்கு வரும்னு தெரியல, பார்க்கலாம். கொஞ்சம் குழஞ்சி தான் போச்சு, பட் பார்க்க செம்மையாக இருக்குது. இப்போ என் பையன் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்கு சொல்லுவோம். பிரியாணி மாதிரி இருக்கா? இருக்கா? அது நல்லாவே இல்லையா? எடுத்து நல்லா இருக்கா? பிரியாணி மாதிரி இருக்கா? பிரியாணி மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. ஓகே, பை. இன்னொரு ரிவ்யூ டைம். நம்ம யூஷுவல் டேஸ்டர் வந்துட்டாரு. அவருடைய பிளேட்டிங் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் துவையல் வேறு. சொல்லக்கூடாது, எப்படி இருக்குது சொல்லணும். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஹானஸ்ட்டாக சொல்லு. உண்மையாகவே நல்லா இருக்குது. அப்பாடி, பிரியாணி மாதிரி இருக்கா? பழைய பிரியாணி எல்லாம் சேர்ந்தது இந்த பிரியாணி டாப். அதெல்லாம் யாரும் கேட்கல, பிரியாணி மாதிரி இருக்கான்னு கேட்க, அவ்வளோதான். தேங்க்யூ.